இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என தெரிந்ததும் தனது தீவிர ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் ஐயப்பன் எம்எல்ஏவுடன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் தன் பலத்தை காட்டி திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக வலம் வர திட்டமிட்டுள்ளார் பன்னீர்செல்வம். இதற்காக மதுரையில் திருமங்கலம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட சிவரக்கோட்டை அருகே வரும் 7ஆம் தேதி ஸ்டாலின் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களை முறைப்படி இணைக்கும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார். அதற்கான பூமி பூஜையும் நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சொல்லும் பின்னணி அதிமுகவினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதிமுகவில் தற்போது முக்குலத்தோருக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அந்த இனத்தைச் சேர்ந்தவர். அவர் மூலம் முக்குலத்தோர் ஓட்டுகளை அதிமுக பக்கம் இழுக்கலாம் எனவும் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். அதை தவிடுபொடியாக்குவதற்காகவே உதயகுமார் எம்எல்ஏவாக இருக்கும் திருமங்கலம் தொகுதியிலேயே தன்னுடைய ஆதரவாளர்களை இணைக்கும் நிகழ்ச்சியை பன்னீர் நடத்துகிறார். அதிமுக முகாமில் தென் மாவட்ட முக்குலத்தோரின் முகாமாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு செக் வைக்கவும் திட்டமிட்டுள்ளார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்.